உப்பு பார்த்திங்கன்னா கடைசியில் தான் போடணும், இது சுண்டி போயிடும். அதனால் நிறையா போட்டுருவோம். நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டு ஒரு ஹெல்த்தியான பீர்க்கங்காய் வறுவல். இது வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கோங்க. காய் சூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த மேல் தோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும். சாஃப்டாக இருந்தால் தான் அந்த காய் வந்து பிஞ்சி காயின்னு தெரியும். மேலே அந்த தோல் வந்து ஹார்டாக இருந்துச்சுன்னா அது வந்து முத்தின காய், அது வந்து சூஸ் பண்ண வேணாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சு காயாகவே எடுத்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சீக்கிரமும் காய் பார்த்திங்கன்னா வேகும், எண்ணெயில் வேகும். நம்ம செய்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் அதுதான் நல்லாயிருக்கும். இது வந்து அவாய்ட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக முத்தின காயை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும் வறுக்க, அவ்வளோதான் வித்தியாசம். காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா காய் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த சூட்டில் அந்த மிளகாத்தூள் மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து கிளறிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக.